ஹாய் கைஸ். பிரியங்கா சோப்ரா ஆக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க ப்ளஃப்ங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட வில்லன் பெரிய பைலட்டாக இருக்கான். அவனுக்கு கீழே வேலை செஞ்ச பிரியங்கா சோப்ரா. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற கோல்டெல்லாம் பிரியங்கா சோப்ரா திருடிட்டு வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. இப்போது வில்லன் இவளை ரிவெஞ்ச் எத்தனா இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஆக்டர்ஸை பற்றி பார்த்தோம்னா, பிரியங்கா சோப்ரா மட்டும் இல்லாமல் கால் ஊர்பன், இவரை நீங்கள் பாய் சீரீஸில் பில்லி புச்சரை பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்கார். அவரோட கேரக்டரும் சரி, பிரியங்கா சோப்ராவோட கேரக்டரும் சரி ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். பிரியங்கா கேரக்டரை விட இந்த கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பில்டப்போட கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பிரியங்கா சோப்ரா கேரக்டரையும் ரொம்ப சட்டிலாக தான் காமிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த விஷயமே வில்லனை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணி தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இவங்க ரெண்டு கேரக்டர் வைஸாகவும் கரெக்டான மோட்டிவ் கொடுத்து படம் முழுக்கமே இவங்க கேரக்டர் ரொம்ப வெயிட்டாகவே இருந்துச்சு தான் சொல்லணும். படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா 1.25 மணி நேரம் ஓடுது. எங்கேயுமே லேகியாக ஃபீல் ஆகவே இல்லை. படம் எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சது கூட சுத்தமாக தெரியாது. அந்தளவுக்கு ஸ்பீடாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப பட்டாசாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீன்ஸுமே மினி ஜான்விக் படத்தோட எஃபெக்ட் பார்த்து தான் இந்த படம் கொடுத்துருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேயே எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் எல்லாம் குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பீரியடிக் ஃபிலிம்ங்கிறதுனால அந்த காலத்தில் எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ ப்ராக்டிக்கலாகவே ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலேயே பெரும்பாலான இடங்களில் ரியல் லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட நெகட்டிவ் பக்கம் வரும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு என்னதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்கபலமாக இருந்தாலும் அதுவே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஏன்னா படத்தில் இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு காரணம் இந்த படத்தோட டியூரேஷன் தாங்க. 1.25 மணி நேரத்தில் எந்த கதையை சொல்ல முடியும்னு தெரியல. நம்ம தமிழ் சினிமா கூடயா இந்த மாதிரி கதைகளை வச்சு பாஷா, லியோ, தெரி, வேதளம் இந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்காங்க. பட் இவங்க வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஸ்டோரிஸையும் ட்ராமாஸையும் விட்டாங்க தான் சொல்லணும். அது இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இதனாலே என்னவோ தெரியல, இந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட்னா சரியாக ஒர்க் ஆகும் தான் சொல்லணும். லைக் இந்த வில்லனும் ஹீரோனும் தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே நம்ம மைண்டுக்கு வரவே வராது. அந்தளவுக்கு ஃப்ளாட்டான கேரக்டர் தான் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சது பிறகு ஒரு படம் பார்த்த எஃபெக்டே சுத்தமாக கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏதோ ஆரம்பித்தது ஏதோ முடிஞ்சதுக்கு மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே ஒரு படம் பார்த்தோம்னா படம் முடிஞ்ச பிறகு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது இந்த படத்தில் சுத்தமாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அண்ட் ஓவராலாகவே இந்த மூவி ஒரு ஆவரேஜான படம் தான். அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா Amazon Prime தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தீங்க, உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.